வெற்றிமாறன் குறித்து வெற்றிமாறன் தயாரித்துள்ள படம் பேட் கேர்ள்ஸ் வந்து நீங்கள் வந்து காட்டமான ஒரு பதில் வச்சிருக்கீங்க. அதை வந்து எதுக்காக அந்த மாதிரி வந்து சார் நான் வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன் சார். அது அவருக்குமே தெரியும். பர்சனலாக நான் நிறைய தடவை அதை பற்றி பேசியிருக்கேன். அவரோட படங்கள் அவரோட கிராஃப்ட் இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வரம். ஏன்னா எந்த இயக்குனருக்குமே ஒரு 250 நாள் 300 நாள் ஷூட் பண்ணுற அந்த வாய்ப்பு கிடைக்காது. அவரோட திறமைக்காக அந்த வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கெல்லாம். நான்லாம் அதிகபட்சமாக எடுத்த ஷூட்டிங் டேஸ் வந்து 33 தான், 33 நாள் தான். அதுவும் பகாசுரம் தான் அப்படி ஆச்சு. ஸோ அவருக்கு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரம். அவர் வந்து இந்தியாவோட மிக சிறந்த ஒரு இயக்குனர். ஆனால் அவர் தயாரிச்சிருக்க ஒரு படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவங்க வந்து அந்த பெண்களை வந்து பிராமண சமூகம் வந்து வீட்டில் எதுவும் சிறைப்பட்டு பிடிச்சி வச்சிருக்க மாதிரியும், அவங்க வந்து வெளியே படிக்க அனுப்புறதில்ல, சுதந்திரமாக விடுறதில்ல அப்படின்ற மாதிரியும் சித்தரிச்சு இருக்கிறது ஏற்றுக்க முடியல சார். ஏன்னா இருக்கிற சமுதாயமே எடுத்துட்டீங்கன்னா பிராமண சமுதாயம் தான் அதிகமாக ஃபார்வர்டாக இருக்காங்க. அதாவது பெண்களை படிக்க வைக்கிறதாகட்டும், வெளிநாட்டுக்கு அனுப்புறதாகட்டும், வேலைக்கு அவங்க விருப்பத்துக்கு திருமணம் செய்து வைக்கிறதாகட்டும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்காங்க. அதில் அவங்கள வந்து இப்படி காட்டினது தான் நான் வந்து அதில் சொல்லியிருந்தேன். மேலும் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், அதாவது பள்ளிக்கூடம் போகிற பெண்களை வந்து அவங்களோட விருப்பத்துக்கு என்ன வேணால் செய்யலாம், விருப்பத்துக்கு ஏற்ப உடல் உறவு கூட வச்சுக்கலாம். அதை எதிர்த்து கேட்டால் நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு பெற்றோரை மிரட்டுற விஷயம் இருக்குல்ல, அது வந்து தப்பு. தற்கொலைன்றது இன்னைக்கு அதுக்காக கவுன்சிலிங்லாம் நடத்தி யாரோ தன்னிச்சையாக வந்து தற்கொலைகளை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கப்ப அவரோட தயாரிப்பு நிறுவனம் அவர் மட்டும் இல்லை, இந்தியாவிலே அவரை மாதிரி இன்னொரு இயக்குனர்னா அனுராக் காஷ்யப். ஸோ அவருமே இவரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு வசனம் வந்தது கடுமையாக விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சார். அதனால தான் நான் வந்து அதுக்கு ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருந்தேன். மேலும் அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்லாம் தப்பு சார். ரொம்ப ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் ஆண்கள் மொத்தத்தையுமே நம்ம வந்து கொன்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பொண்ணு வேணாண்டி எனக்கு அவங்க கூட உறவு வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு இன்னொரு பொண்ணு சொல்கிறா. அதுக்கு அந்த படத்தில் கதாநாயகி ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே அந்த ஷாட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் சார். இந்த தலைமுறைக்கு ஆண்களை தான் நம்ம வந்து போதைக்கு அடிமையாக்கி கொண்டு போயிட்டோம் வேறு மாதிரி. இன்றைக்கி வந்து 14 வயசுலேயே வந்து பசங்க வந்து போதைக்கு அடிமையான நிலைமை தான் நான் பார்க்குறேன் எங்கள் ஏரியாவில், வட சென்னையில். சேலத்துக்கு வந்தாலும் சேலத்துலேயே அது மாதிரி தான் பார்க்குறேன். இங்கேயுமே வந்து கஞ்சாலாம் ஈஸியாக கிடைக்குது, கண்ணு முன்னாடியே தெரியுது. பஸ் ஸ்டாண்ட் போனாலே கிடைக்கும் போல், அப்படி தான் இருக்குது நிலைமை. நேற்று நைட்டு பார்த்தேன். ஸோ ஆண்களை இப்படி வீணாக்கினதுக்கப்புறம் காலேஜ் போகிற பெண்களை தான் ஃபஸ்ட்டு குறி வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பள்ளிக்கூடம் போகிற பெண்களே வந்து குறி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து திருமணம் கடந்த உறவு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரிலாம் கொண்டு போய் சினிமாவில் திணிச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சார். அவரோட ரசிகராக ஒரு சக சினிமாவில் இருக்க நானும் ஒரு இயக்குனராக என்னோட ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன். அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் அதுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வெற்றிமாறன் சார் காதுக்கு அது போயிருக்கும். அவர் அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அந்த படத்தை வந்து திரையரங்கு கொண்டு வருவாருன்னு நம்புகிறேன் சார். சார் வெற்றிமாறன் சாரோட கம்பெனிலேருந்து அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் படம் பண்ணுறாங்களே சார், எல்லா படத்துலையுமே வந்து வெற்றிமாறன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார் சார். வெற்றிமாறன் சார் கதை விவாதத்தில் இருப்பார். மற்ற எந்த இயக்குனரும் தயாரிக்கிறப்ப அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் வெற்றிமாறன் சாருக்கு வந்து அதில் ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அவங்க அசிஸ்டன்ஸே படம் எடுத்தால் கூட அவர் இந்த கதை விவாதத்திலையும் அந்த படத்தோட உருவாக்கத்திலையும் முழுசாக அவர் ஈடுபடுத்திப்பார். அது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க எங்களுக்கு தெரியும். அதனால் இது வந்து ஒரு பெண் இயக்குனர் தான் பண்ணாங்கன்னு சொல்லி வெற்றிமாறன் சார் இதில் வந்து தப்பிச்சிட முடியாது. அதனால் அவருமே இதில் வந்து முழு காரணம் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்ததுக்கு. அவர் இப்போ அதை புரிஞ்சிட்டு இருப்பார், கண்டிப்பாக மாற்றிப்பார். அந்த பெண் இயக்குனருக்கு வந்து அவங்க தெரியாமல் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் சார். ஸோ இப்போ அவங்களும் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க இதில் சமூகத்துலேருந்து என்ன மாதிரியான பதில்கள், என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு நிச்சயமாக சரி பண்ணிப்பாங்க. அவங்க வந்து தமிழ் சினிமாவில் பெண் இயக்குனர்கள் ரொம்ப குறைவு சார். அவங்க இதை சரி பண்ணிவிட்டு தொடர்ந்து சினிமாவில் வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள் சார். அவர் மிக தகுதியான மனிதர் சார். பத்ம பூஷன் விருதுக்கு கலை சம்பந்தமாகவும் சரி, இத்தனை வருஷமாக அவர் சினிமா மூலியமாக ரொம்ப நல்ல கருத்துக்களை தான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. மேற்கொண்ட பார்வை படத்துலலாம் அவர் சொன்னதெல்லாம் அந்த ரொம்ப பெரிய விஷயம். அந்த நோ மீன்ஸ் நோ, பெண்களுக்காக பேசினது. ஸோ அவரோட கலை பயணத்துக்காக இது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக தான் பார்க்குறோம். அதுக்கு அவர் மிக மிக தகுதியான ஒரு நபர். தனி ஒரு மனிதனாக எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு மெக்கானிக் ஷாப்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து இந்தியாவை
அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு. இதான் ஃபஸ்ட்டு நம்ம 3வது இடத்துல ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வரும். ஸோ அதுவுமே அவருக்கு அந்த பத்மபூஷன் கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். மிக மிக தகுதியான மனிதர் அவர் இந்த விருதுக்கு. சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இல்லை சார். இன்னைக்கு சினிமா வந்து எடுக்கிறது ரொம்ப எளிது சார். அதை ரிலீஸ் பண்ணி நம்ம செலவு பண்ண காசை திரும்ப வாங்குறது வந்து ரொம்ப 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 சிக்கலான கடினமான விஷயம் சார். அது முன்னாடியாவது ஒரு 10 இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் யாருமே இல்லை. நீங்கள் படத்தை வெளியிடணும்னா படம் எடுத்தவங்களே செலவு பண்ணி வெளியிடுற சிஸ்டம் தான் இப்போ இருக்குது. அது ஏன் உருவாச்சுன்னா அதுக்கு எல்லாருமே காரணம். சினிமாவில் இருக்கவங்களும் காரணம், அரசியலும் காரணம். அது எப்படி சரியாகணும், அதுவாக தான் சரியாகணும். யாரும் சரி பண்ண முடியாது. அதனால் இன்னைக்கு மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எடுக்கிறது ரொம்ப ஈஸி சார். கையில் பணம் இருந்தால் படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் வெளியிடுறது கையில் பணம் இருந்தாலும் முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.